வழக்கம் போல தமிழக வெற்றி கழகத்தோட ஈரோடு பொதுக்கூட்டம் களை கட்டிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எப்போ மாதிரிதான் விஜயோட அனல் பறக்கும் பேச்சுக்களுமே இருந்துச்சு. எக்கச்சக்க தொண்டர்கள் வந்து அங்க குவிஞ்சிருந்தாங்க. அதுல குறிப்பா செங்கோட்டையன் பேசுறதும் பரபரப்பா பேசப்படுது. விஜய் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் வந்து பொது வெளியில பிரச்சாரம் வந்து நடத்தவே இல்லை. அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்துல வந்துட்டு ஒரு தனியார் மண்டபத்துல வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அதுக்கப்புறமா புதுச்சேரியிலையுமே வந்துட்டு அவரோட பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. இப்படி இருக்கும்போதுதான் இப்ப மறுபடியும் முதல் முறையா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஈரோட்டுல விஜயமங்கலத்துல பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு. அதுக்காக ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து காலையில இருந்தே குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் வந்து இந்த பிரச்சார கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக சென்னையில இருந்துட்டு விமானம் மூலமா மதுரைக்கு போனாரு. மதுரையில இருந்துதான் அதுக்கப்புறமா கார் மூலமா ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துல நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு போனாரு. அங்க வந்துட்டு ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு விஜய்க்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. அதே நேரத்துல விஜய் வந்து கார்ல போகும்போது அவருக்கு பின்னாடி அவரோட தொண்டர்கள் வந்துட்டு இருசக்கர வாகனத்துல பேரணியா போனாங்க. அதுக்கப்புறமா விஜய் வந்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க வச்சுமே தொண்டர்கள் ரசிகர்கள் வந்துட்டு ஆரவாரம் எழுப்பி அவருக்கு வந்து உற்சாக வரவேற்பு வந்து கொடுத்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் பொதுவெளி பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு. இதுக்காக தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டும் இல்லாம பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், மற்ற எதிர்கட்சியினருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் வந்து பொதுவெளியில வந்து எதையுமே பத்தி பேசல. ஆனா இது வந்து முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால விஜய் எதை பத்தி பேச போறாரு, என்னெல்லாம் பேச போறாரு, ஏற்கனவே ஒரு சோகத்துல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. இதுக்கப்புறமா அவரோட அரசியல் பயணங்கள், தேர்தல் பணிகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் விஜயோட பேச்சுக்கள் எல்லாமே அனல் பறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த பொதுக்கூட்டம் பிரச்சாரத்துக்கு போனாலும் விஜயோட பேச்சுக்களுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. எல்லா விஷயங்களையும் பத்தி பேசுவாரு. அதே நேரத்துல எதிர்கட்சிகளா இருக்கட்டும், ஆளும் கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சிகளை பத்தியுமே பேசுவாரு. அந்த மாதிரிதான் இந்த பொதுக்கூட்டத்திலையும் தங்களுடைய கொள்கை எதிரிகள் யாரு, நாங்க என்ன பண்ண போறோம், நான் இதை பத்தி எல்லாம் பேச போறேன் அப்படின்ற மாதிரி எல்லா விளக்கத்தையுமே கொடுத்திருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம். விஜய் வந்து முதல்ல பேச ஆரம்பிச்ச உடனே மஞ்சளை பத்தி தான் பேசினாரு. அதாவது எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம வந்து மஞ்சளை வச்சுதான் தொடங்குவோம். அதே மாதிரி நம்மளோட கொடியிலையுமே மஞ்சள் இருக்குது. மஞ்சள் அப்படின்னாலே தனி வைப்பு தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா நாங்க பெரியார்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம், கொள்கைகள் எடுத்துக்கிட்டோம். அவர் தான் எங்களோட கொள்கை முன்னோடி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே நேரத்துல நான் காஞ்சிபுரத்துல பேசினதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் சொல்றாங்க, நான் வந்து சலுகைகளுக்கு வந்து எதிரானவன் கிடையாது, பட் ஆனா இலவசம் அப்படின்ற வார்த்தைக்கு தான் எதிரானவன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடியது அவங்களோட வரிப்பணத்துல இருந்து தான் கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் போது எதுக்காக அதை இலவசம்னு சொல்றீங்க, அது இலவசம் கிடையாது, பொதுமக்களுக்கான உரிமை அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. என்னன்னா அண்ணாவையும் எம்ஜிஆர் வந்து பொதுவானவர், அவரை வந்து யார் வேணாலும் பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரை பயன்படுத்துறதுக்காக யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல தங்களோட கொள்கை என்ன அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்மளோட எதிரி யாரு அப்படிங்கறத வந்து விஜய் இந்த பொதுக்கூட்டத்துல வந்து பதிவு பண்ணாரு. அதாவது நம்மளை எதிர்த்து யாரு போட்டியிடுறாங்களோ அவங்க மட்டும்தான் நம்மளோட எதிரி, மற்றபடி இந்த அரசியல் களத்துல இருக்கவங்க தான் நம்மளோட எதிரி, ஆனா அரசியல் களத்துல இல்லாதவங்க நம்மளோட எதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, தமிழக வெற்றி கழகம் வந்து தூய சக்தி, அதனால இந்த டைம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு திமுக வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் மட்டும்தான் போட்டியாவே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அதுக்கான தேர்தல் பணிகள்ல தான் ஈடுபட்டுட்டு வருவதாகவும் விஜய் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த விஜயை வந்துட்டு மக்கள் ஒருபோதுமே கைவிட மாட்டாங்க, நான் என்னைக்குமே உங்களுக்கு வந்து நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து இன்னொன்னையும் சொல்லியிருந்தாரு, நான் வந்து 10 வயசுல சினிமாவுக்கு வந்ததுல இருந்தே மக்களுடனான உறவு வந்து தொடங்கிடுச்சு, நான் வந்து உங்களுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன், எனக்காக நீங்க துணை நிப்பீங்களா
அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே நன்றியோட இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லியிருக்காரு. பொது வாழ்க்கையில் இருக்கும்போது பெரியார் வந்து ஒரு பைசா கூட சம்பாதிக்கல. ஆனா பெரியார் பெயரை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்க காசு சம்பாதிக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே வந்துட்டு காசு தான் வந்து துணை. ஆனா வந்து மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய பாசம், அன்பு தான், அந்த மாஸ் தான் என்னோட துணை அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. விஜய் வந்து இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா குறிப்பிட்டு ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. அதுவும் செங்கோட்டையனை பத்தி பேசியிருந்தாரு. செங்கோட்டையன் வந்துட்டு அதிமுகவில இருந்து விலகிதான் தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சாரு. அதுவும் தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கு அப்புறமா ஈரோட்ல மாநாடு பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்றதுனால ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஈரோடு அந்த சைடு வந்துட்டு செங்கோட்டையனுக்கு வந்து பலம் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டம் வந்து சிறப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதே நேரத்துல அதிமுகவில இருந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுனால செங்கோட்டையனுக்கு வந்துட்டு பழைய பலம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியுமே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது வந்து செங்கோட்டையனை பத்தியுமே இந்த பொதுக்கூட்டத்துல விஜய் வந்து பேசியிருந்தாரு. அது என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணன் செங்கோட்டையன் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சது கட்சிக்கு ஒரு பலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல அண்ணன் செங்கோட்டையன் மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு கட்சிக்குள்ள வர இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல யாரு இணைஞ்சாலுமே அவங்களுக்கு வந்துட்டு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. குறிப்பா நம்மளோட கொள்கை எதிரி யாரு, யார் யாரெல்லாம் எப்படி பண்றாங்க, ஆளும் அரசா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சியினருமே வந்துட்டு விலாசி எடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி, அதாவது விஜய்க்கு முன்னாடி வந்துட்டு செங்கோட்டையன் பேசியிருந்தாரு. செங்கோட்டையன் வந்துட்டு விஜய வந்து புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லியிருந்தாரு. இது கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுகவில் வந்துட்டு புரட்சி கலைஞர் எம்ஜிஆர்னு சொல்லுவோமா, அதே மாதிரி வந்து இப்போ வந்துட்டு புரட்சி கலைஞர் எம்ஜிஆருக்கு அப்புறமா புரட்சி தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் தான் முதலமைச்சரா வருவாரு அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரியார் பிறந்த மண்ணுக்கு வந்துட்டு விஜய் வருகை தந்திருக்காரு. மக்கள் எதிர்பார்த்த நல்ல தலைவர் வந்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வந்து முதலமைச்சரா ஆக போறாரு, ஆட்சி நம்ம கைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருந்த நிலையில இதுக்கு வந்து செங்கோட்டையன் வந்து என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா ஆட்சி வந்து விஜய் கையில தான் போக போகுது, மக்கள் எதிர்பார்த்த நல்ல தலைவர் வந்து வந்துட்டாரு, அதனால மக்கள் வந்து அவரை வந்து கைவிட மாட்டாங்க, மக்களுக்கான செல்வாக்கு எல்லாமே விஜய்க்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது தன்னோட எத்தனையோ கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்த தலைவர்கள்ல வந்து எம்ஜிஆர் இருந்தாரு. அதாவது புரட்சி கலைஞர் எம்ஜிஆருக்கு அப்புறமா புரட்சி தளபதி விஜய் தான் இருக்கிறாரு. அதனால விஜய்க்கு வந்து கண்டிப்பா 2026 வந்து அவர் கையில தான் போக போகுது. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து விஜய் கையில தான் ஆட்சி போக போகுது அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்துல வந்து 234 தொகுதிகள்லையுமே விஜய் வந்து யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட போகிறார் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. இதனால யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுவாங்க, யாரை முன்னிறுத்த போறாங்க அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. விஜய் வந்து யாரை சூஸ் பண்ணி பேச போறாரு அப்படின்ற மாதிரியுமே கேள்விகள் எழுந்திருக்கு. வழக்கம் போலதான். ஏன்னா விஜய் ஒரு பொதுக்கூட்டம் பிரச்சாரத்துக்கு போனாலே அந்த டாபிக் வந்து ஒரு 3 நாள் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு விஜயோட பேச்சுக்கள் வந்து இருக்கும். குறிப்பா இந்த பொதுக்கூட்டத்திலையுமே, அதாவது ஈரோடு பொதுக்கூட்டத்திலையுமே விஜயோட பேச்சுக்கள் வந்து அவ்வளோ அனல் பறக்கிற விதமா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. அதாவது ஆளும் அரசு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பண்ண போகிறோம், அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ன போறாங்க, மக்களுக்காக என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்ற முதற்கொண்டு பேசியிருந்தாரு. குறிப்பா பெரியார், எம்ஜிஆர், அண்ணா இவங்க எல்லாத்த பத்தியுமே பேசியிருந்தாரு. இதுதான் கொஞ்சம் வந்து இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜய் ஒரு பேச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த பேச்சுக்கள் வந்து 2-3 நாளைக்கு வந்து பரபரப்பா பேசப்படும். அதே மாதிரிதான் இந்த ஒரு பேச்சுமே பரபரப்பா மாறி இருக்குன்னு சொல்லலாம். விஜய் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.